ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சதீஷ்குமார் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி பொது தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ டிஎன்பிசி ஜென்ரல் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எப்பவுமே வந்துடும். ஸோ டிஎன்பிசி குரூப் 4ல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 64 வகையான ஓரெழுத்துக்கள் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஆ. ஆ அப்படின்னா என்னது? அழகு, சுட்டெழுத்து, எட்டு. ஆங்கிறதுக்கு வந்து 3 பொருள் இருக்குது. அழகுன்னு சொல்லலாம், சுட்டெழுத்து, எட்டு. ஆ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பசு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்மா, ஆச்சா மரம் அப்படிங்கிறதும் வரும். ஈ அப்படின்னா கொடு, அம்பு அல்லது ஒரு வகை பறக்கும் பூச்சி. அடுத்து ஊ. ஊ நம்ம எப்பவுமே எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊன்னு போட்டு எழுதுவோம். ஊ அப்படின்னா என்னென்னா சிவன், இறைவன் அப்படின்னு அர்த்தம். சிவன். 2 ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். ஊ அப்படின்னா இறைச்சி, உணவு. ஏ அப்படின்னா இது ஒரு வினா எழுத்து அல்லது 7. அடுத்து ஏ அப்படின்னா அம்பு, இருமாப்பு, வினா பெருக்கம். அடுத்து ஐ அப்படின்னா அழகு. இது வந்து நம்ம ஐ படத்தில் கூட வரும். ஐ என்றால் அது அழகு நிலா, அந்த ஐகளின் ஐய வந்தானா அப்படின்னு வரும். ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு கூட அர்த்தம். அப்புறம் கடவுள்னாலும் அது ஐன்னு சொல்லலாம், 5க்கும் ஐ சொல்லலாம். ஓகே. அடுத்து ஓ. ஓ அப்படின்னா நிகர், பொருந்து. ஓ அப்படின்னா வியப்பு. ஓ அப்படின்னு நம்ம சொல்கிற போது அது வந்து வியப்புக்கு சொல்லலாம் ஓங்கிறது. அல்லது மதகு நீர் தாங்கும் பலகை. அப்புறம் மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து ஓ சொல்லலாம். அவு அப்படின்னா உலகம், ஆனந்தம். அவு அப்படின்னா உலகம், ஆனந்தம். கா அப்படின்னா ஒன்று. அடுத்து நெருப்பு, நான்முகன். இது எல்லாத்தையும் கா அப்படின்னா சொல்லலாம். கா அப்படின்னா சோலை, காவல், காவடி. கா அப்படின்னா சோலை, காவல், காவடி. அடுத்து கூ. கூ அப்படின்னா குற்றம். கூ அப்படின்னா பூமி அல்லது கூகை. கை அப்படின்னா ஒழுக்கம், அதை சொல்லலாம். கரம், நம்மளோட கைன்னு சொல்லிட்டோம்னா அந்த கரம். கைனா ஒழுக்கம் மற்றும் கரம். கோ அப்படின்னா கொள்ளு. கோ அப்படின்னா அரசன், இறைவன். கீ அப்படின்னா இரைச்சல், ஒளி. ஸோ கீ அப்படின்னா என்னது? இரைச்சல், ஒளி. கீக்கு வந்து இரைச்சல், ஒளி. சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு அர்த்தம். போன வராது, இறந்து போ அப்படின்னு தான் இருக்கும். அடுத்து சி அப்படின்னா அலட்சியம், இகழ்ச்சி, கிளறு, ஒளி. சே அப்படின்னா உயர்வு, சிவப்பு, மரவகை. அடுத்து சை. சைனாலும் இகழ்ச்சி. சோ அப்படின்னா சுவர் அல்லது அரண் அல்லது மதில். 3மே ஒரே பொருள் தான். சுவர்னால் ஒன்று தான், அரண்னால் பாதுகாக்கப்பட்டது, மதில், மதில் சுவர்னு சொல்கிறது. சுவர், அரண், மதில். ஞா அப்படின்னா சுட்டு, பொருந்து. ஞை அப்படின்னா இகழ்ச்சி. இகழ்ச்சி நைக்கும் வருது, சைக்கும் வருது. தா அப்படின்னா பிரம்மா, குபேரன். தா அப்படின்னா கொடு, அழிவு. தீ பார்த்தோம்னா தீனா நெருப்பு, இனிமை. து உன், துன்பம். தூ தூய்மை, வெண்மை. தே தெய்வம், கடவுள், அருள். தை அப்படின்னா திங்கள், மாதம், தைத்தல். அடுத்தது நா. நா அப்படின்னா சிறப்பு, மிகுதி. நா நாக்கு, அயலார். யாகாவார் ஆயினும் நா காக்கா. நா காக்கா அப்படின்னா நாக்கு. நா அப்படின்னா நாக்குன்னு சொல்லலாம், அயலாரையும் நான்னு சொல்லலாம். நீ அப்படின்னா முன்னிலை பெயர், முன்னிலை ஒருமை. நூ அப்படின்னா தோணி, புகழ், நேரம். நூ அப்படின்னா யானை, அணிகலன், எல். இந்த நூங்கிறது குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2024 அந்த குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. ஸோ நூ அப்படின்னா யானை, அணிகலன், எல். அடுத்து நே பார்த்தோம்னா அன்பு, அருள். நை
இழிவு வருந்து இகழ்ச்சி குறிப்பு. நோ நோய் துக்கம். நோ அப்படின்னா வறுமை துன்பம் நோகுதல். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பா பஞ்சமம் அப்படின்னா அது ஒரு வகையான இசை ஒலி அல்லது காற்று. பா அப்படின்னா பண் பாட்டு. பா வகை அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து பண் பாட்டு. பி அப்படின்னா அழகு. பூ அப்படின்னா மலர் புவி. பே மேகம் நுரை. அடுத்தது பை. பை அப்படின்னா இளமை பசுமை கொள்கலம். போ செல் போதல். மா அப்படின்னா காலம் சந்திரன். மா மாமரம் பெரிய விலங்கு. மீ அப்படின்னா வான் மேலே உயர்வு. மூ அப்படின்னா மூப்பு அல்லது மூன்று. அதே மாதிரி பாருங்கள் மே அன்பு மேன்மை உயர்வு. மை அஞ்சனம் எழுதுமை குற்றம் இருள் கருமை. 5 பொருள் வருது. மை அப்படின்னா அஞ்சனம் எழுதுமை குற்றம் இருள் கருமை. மோ அப்படின்னா மோத்தல். யா அப்படின்னா அகலம் ஐயம். வா அப்படின்னா அழைத்தல் வருக. வி அப்படின்னா மலர் பூ விரும்புதல். வி அப்படின்னா மலர் பூ அல்லது விரும்புதல். அடுத்து பார்த்திங்கன்னா வை. வை அப்படின்னா புல் வைக்கோல் வைத்தல். வௌ கவர் கைப்பற்றுதல் ஒலிக்குறிப்பு. சரிங்களா? ஸோ இதான் தமிழில் டிஎன்பிசி தமிழ் குரூப் 4 குரூப் எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி. ஸோ இந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பிளாக் தான். பிளாகில் நான் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கிறேன். படிக்கிறதுனால நீங்கள் படிச்சுக்கலாம். லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை பார்த்துருங்க. படிக்கிறதுனா நீங்கள் படிக்கிறதுனாலோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலோ நீங்கள் கமெண்ட்டில் போய் லிங்க் எடுத்து யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆ அழகு சுட்டெழுத்து 8. ஆனா பசு ஆன்மா ஆச்சாமரம். ஈ கொடு அம்பு பறக்கும் பூச்சி. உ சிவன் 2 ஆச்சரியம். ஊ இறைச்சி உணவு. ஏ வினா எழுத்து 7. ஏ அம்பு இருமாப்பு வினாப்பெருக்கம். ஐ அழகு தலைவன் கடவுள் 5. ஓ நிகர் பொருந்து. ஓ வியப்பு மதகு நீர் தாங்கும் பலகை மகிழ்ச்சி. ஔ உலகம் ஆனந்தம். கா 1 நெருப்பு நான்முகன். கா சோலை காவல் காவடி. கு குற்றம். கூ பூமி கூகை. கை ஒழுக்கம் கரம். கோ கொள்ளு. கோ அரசன் இறைவன். கி இரைச்சல் ஒளி. சா இறந்து போ. சி அலட்சியம் இகழ்ச்சி கிளறு ஒளி. சே உயர்வு சிவப்பு மரவகை. சை இகழ்ச்சி. சோ சுவர் அரண் மதில். ஞா சுட்டு பொருந்து. ஞை இகழ்ச்சி. தா பிரம்மா குபேரன். தா கொடு அழிவு. தீ நெருப்பு இனிமை. து உன் துன்பம். தூ தூய்மை வெண்மை. தே தெய்வம் கடவுள் அருள். தை திங்கள் மாதம் தைத்தல். நா சிறப்பு மிகுதி. நா நாக்கு அயலார். நீ முன்னிலை பெயர் முன்னிலை ஒருமை. நு தோணி புகழ் நேரம். நு யானை அணிகலன் இயல். நே அன்பு அருள். நை இழிவு வருந்து இகழ்ச்சி குறிப்பு. நோ நோய் துக்கம். நோ வறுமை துன்பம் நோகுதல். பா பஞ்சமம் இசை ஒலி மற்றும் காற்று. பா பண் பாட்டு. பி அழகு. பூ மலர் புவி. பே மேகம் நுரை. பை இளமை பசுமை கொள்கலம். போ செல்தல் போதல். மா காலம் சந்திரன். மா மாமரம் பெரிய விலங்கு. மீ வான் மேலே உயர்வு. மூ மூப்பு 3. மே அன்பு மேன்மை உயர்வு. மை அஞ்சனம் எழுதுமை குற்றம் இருள் கருமை. மோ மோத்தல். யா அகலம் ஐயம். வா அழைத்தல் வருக. வி மலர் பூ விரும்புதல். வை புல் வைக்கோல் வைத்தல். வௌ கவர் கைப்பற்றுதல் ஒலிக்குறிப்பு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. நம்ம சேனல் இது உங்களுக்கு பிடிஎஃபாக வேணுன்னா இது அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டுங்க. வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். பை பை.